கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 25:18. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில். சரி, போன வாரம் நம்ம இதைத்தான் நம்ம தியானித்தோம். தேவன் எதையெல்லாம் திடப்படுத்துவார் அப்படின்னு போன வாரம் தியானிக்கையில் ஆண்டவர் எதெல்லாம் திடப்படுத்துவார்னா, தாம் செய்வதாக சொன்ன காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறார். இதை உனக்கு செய்வேன் அப்படின்னு கர்த்தர் எதை நமக்கு சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி என்ன பண்ணுகிறார்? திடப்படுத்துகிறார். அதை எப்படி திடப்படுத்துவார்னா, உருவேற்படுத்துகிற கர்த்தர். ஸோ அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்பார், படிப்படையாய் செய்வார். அப்படி ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை ஒன் பை ஒன்னாக நம்ம வாழ்க்கையில் நேர்த்தியாய் செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அதை பூரணமாய் என் வாழ்க்கையில் காணும்படி கர்த்தர் கிருபை தருவார். அதான் உருவேற்படுத்துகிறார். அப்புறம் எதை திடப்படுத்துவார்னா, நசல் கொண்டது. மந்தையில் நசல் கொண்டவைகளை தேவன் என்ன செய்வாரா? திடப்படுத்துவார். அது ஏன் நசல் கொண்டது, அதை தேவன் எப்படி திடப்படுத்துவார், அதெல்லாம் நம்ம கவனிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இளைத்து போகிற நிலைமைன்னு என்னதான் செய்யுது? வரத்தான் செய்யுது. இவங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பகலில் இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு தான் இந்த மாதிரி நிலைமெல்லாம் வருது போல், இந்த பிரசங்கம் பண்ணுறவருக்கு ஒரு நாள் என்ன செய்ய போகிறதில்ல, வராது போல் அப்படின்னு டிவியில் பிரசங்கம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நேரில் பிரசங்கம் பண்ணுற யாரையுமே அப்படி என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. சிலர் வெளியில் காட்டுவாங்க, சிலர் வெளியில் காட்டுகிறது இல்லை. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இந்த இளைத்து போகிற நிலைமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் உரியது. இதுக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. எல்லாரும் இந்த பாதையின் வழியாகத்தான் கடந்து வர வேண்டும். கர்மேல் பர்வதத்தில் அக்கினியை இறக்கும் ஊழியத்தை செய்த தேவ மனிதனே மறு அதிகாரத்தில் ஒரு சவால் அவனுக்கு எதிராக வந்த பொழுது அவன் என்ன செய்து கொண்டான்? விடாய்த்து போனான், இளைத்து போய் சோர்ந்து சுருண்டு படுத்து கொண்டான். அந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும் பொழுது இப்படி இருக்கு மேப்பு. முந்தின அதிகாரமும் மறு அதிகாரமும் பார்க்கும்பொழுது எலியாவுடைய மினிஸ்ட்ரியில் இவனுங்க இப்படி இருக்கு. இங்கே பர்வதம் எங்கே இருக்குது? கர்மேல் பர்வதம் எங்கே இருக்குது? இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறார்? இப்படி இருக்கு. ஒரு நாளில் ஆள் எங்கே வந்துட்டாருன்னு பார்த்தீங்களா? ஸோ வருகிற செய்திக்கு அந்த பவர் உண்டு. வருகிற செய்தி, காதில் விழுகிற ஒரு செய்தி இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய மனிதனையும் சுருண்டு போக வச்சிடும். எலியாவுக்கு தப்பி தவறி காதில் விழுந்ததுனால இளைத்து போனார், சோர்ந்து போனார். நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த காரியத்தை நம்ம சொல்கிறோமே, இதனால் அவர் பலப்படுவாரா, இந்த அக்கா எனர்ஜி ஆவாங்களா, இல்லை சோர்ந்து போவாங்களா, நீங்கள் யோசித்து பார்க்கணும். கேட்டதெல்லாம் கொண்டு போய் ஊதணும்னு விரும்பக்கூடாது. புரியுதா? எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்லணும். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இல்லைன்னா என்னது வெடிச்சிருமா? வெடிச்சா வெடிச்சிட்டு போட்டு, அது ஒன்னோட போகுது. சொல்லி வெடிச்சா எல்லாரையும் பாதிக்கல. புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா குழி தோண்டி என்ன செய், சொல்லிட்டு புதைச்சிட்டு போ. ராஜா வச்ச காது. அதனால ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இளைத்து போகிற நிலைமை எல்லாருக்கும் வரும். சரி, இப்போ செய்தி என்னன்னா, இந்த இளைத்து போகிற நிலைமை ஏன் வருது ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு விசுவாச பிள்ளைக்கு? சீக்கிரத்தில் அவர்கள் டயர்டாகக்கூடிய, அதாவது அவங்க சோர்ந்து போகக்கூடிய
இந்த இளைத்து போகிற நிலைமை ஏன் ஒரு மனிதனுக்கு வருகிறது அப்படின்னா 3-4 காரணம் உண்டு. அதில் முதல் காரணம் எதிரான சூழ்நிலைகளினால் அல்லது சூழ்நிலையின் காரணமாக இளைத்து போகிற நிலைமை ஒரு மனிதருக்கு வருகிறது. சூழ்நிலை காரணமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை நீங்கள் என்ன செய்கிறீங்க, சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில். இந்த எல்லா சூழ்நிலைகளுமே நம்மளை சந்தோஷப்படுத்துகிற சூழ்நிலை அல்ல. அநேக சூழ்நிலைகள் நம்மளை எளிதில் இளைப்படையக்கூடிய சூழ்நிலைகளைத்தான் மிச்சமுள்ள 6 நாட்களும் நம்ம என்ன செய்கிறோம், சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ சூழ்நிலைகளினால் ஒரு மனிதன் எளிதில் சோர்ந்து போவான், எளிதில் அவன் விடாய்த்து போகிற நிலைமை வரும். இங்கே கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வாசித்த வசனத்தில் 25 உபாகம் 25:18 நீ இளைத்து விடாய்த்திருக்கையில். ஏன் இவை இளைத்து விடாய்த்து போனான் காரணம் சொல்றேன், எனக்கு கவனிங்க. இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்ததை இங்க எடுத்துரைக்கப்பட்ட சம்பவம். ஏற்கனவே யாத்திராம புஸ்தகத்தில் நடந்தது. பிற்காலங்களில் பின் சந்ததிக்கு மோசே தெரியப்படுத்தும்படி நடந்ததை மேலும் அவர் நினைப்பூட்டுகிற புஸ்தகம்தான் உபாகம புஸ்தகம். இந்த உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது ஏற்கனவே அது யாத்திராகமத்திலையும் எண்ணாகமத்திலும் நடந்திருக்கும். அதுதான் இங்கே மீண்டும் எடுத்துரைக்கப்படுகிறது. அப்போ இதை எதை சொல்றாருன்னா, எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட, காலையில் பார்த்த செய்தி தான், எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாட்களிலே நடந்த சம்பவம். அது என்ன சம்பவம்னு முந்தின வசனத்துக்கு போனால் ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணுவீங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, பார்த்தீங்களா, புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், யார் வாரா, பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து. இவன் எப்ப வந்தா எகிப்திலிருந்து புறப்பட்ட அதிகாரம் யாத்திராகமோ 14. செங்கடலை தாண்டினது எப்போ, யாத்திராகமோ 14. அவங்க கர்த்தரை துதிச்சு பாடினது யாத்திராகமோ 15. அதுக்கு அடுத்து வந்தா அவங்க வாழ்க்கையில 16ஆம் அதிகாரத்தில் தண்ணீர் இல்லாம சாப்பாடு இல்லாம அவங்க அலைந்து திரிந்து முறுமுறுத்து கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தது 16. அதுக்கு அடுத்து 17. இந்த 17ல தான் யாரு வந்தா, காலில் பார்த்தோம். 17ல யாரு வாரானா, அமலேக்கு வாரான். அப்ப எகிப்திலிருந்து புறப்பட்ட சில நாட்களிலேயே அவர்களுக்கு எதிராய் வந்தவன் யார் தெரியுமா? இந்த 2 கூட்டத்தை நீங்க மறந்துடக்கூடாது. முதல் கூட்டம் யாருன்னா பெலிஸ்திய கூட்டம். இவன் இஸ்ரவேலர்களை அடிக்கடி தொந்தரவு பண்றவன், இஸ்ரவேலர்களே அடிக்கடி அவர்களுக்கு எதிராக வந்து யுத்தம் பண்ணவன். அடிக்கடி வந்தவன் யாருன்னா, நீங்கள் நல்லா தியானிச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரோடு அதிகமாய் போர் தொடுத்தவன் யாருன்னா பெலிஸ்திய கூட்டம். அதே சமயத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது முதல் அவர்களுக்கு எதிராக வந்தவன் யார் தெரியுமா? அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் எப்போ வந்தான் அப்படின்னா, இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து. ஆண்டவர் எதுல கோபம் அடைஞ்சாருன்னா, இந்த விஷயத்தில் அமலேக்கு மேல கர்த்தருக்கு எவ்வளவு பயங்கர கோபம், அந்த பயங்கரமான ஒரு கோபம் வந்தது அப்படின்னா 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில். இந்த ஜனம் எகிப்திலிருந்து அவசரமா புறப்பட்டாங்க. இவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த அவசரமாய் புறப்பட்டு வராங்க. ராத்திரி என்ன செய்றாங்க, புறப்பட்டு வராங்க. ராத்திரியா அவசரமா தீவிரமாக நின்று கொண்டே பஸ்காவை புசித்து நின்று கொண்டே அவர்கள் பஸ்காவை ஆசரித்து வேகமாய் வெளியேறாங்க. 4 பேர் வேகமாக கிளம்பி போய் பஸ் ஏறதுக்குள்ளேயும் வேர்த்து விறுவிறுத்துருது. 20 லட்சம் பேர் வெளியே கிளம்பியிருக்கான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 20 லட்சம் பேர். நம்ம 50-60 பேரை கொண்டு வரவங்களையும் நம்ம ஆத்துமா இழைச்சு போயிடுது. 20 லட்சம் பேர் அவங்க புறப்பட்டு வந்திருக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி மோசை ஹேண்டில் பண்ண.
நீ எந்த பக்கம் போன எனக்கு புரியல. ஏன்னா ஒரு 100 செம்பரி ஆடை கொடுங்க, ஈஸியாக மேய்ச்சிடலாம். ஒன்று போனால் அது எந்த பக்கம்னாலும் போகும். ஒரு ஆடு முன்னால் போகிற ஆடு அது பள்ளமாக இருந்தாலும் அது விழுந்துச்சுன்னா இதுவும் விழும். நான் சீரியஸாக சொல்கிறேங்க, புரியுதா உங்களுக்கு? செம்பரி ஆடு ஒன்று என்ன பண்ணுதோ மொத்தமாக அது பண்ணும். அது வந்து யோசிக்க அப்படியே கேட்கும். அன்றைக்கி ஒரு அங்கே போய் இறங்கின உடனே, இந்த கேம்ப் சைட்டு போன உடனே ஒரு நாய் படுத்து கிடந்துச்சு. அந்த நாயை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உள்ள செக்யூரிட்டி ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. பிள்ளைக்கு கூட பேர் வந்து ஒரு மாதிரியா இருக்கும், ஆனால் நாய்க்கு எல்லா வீட்டில் நல்லா தான் வைக்கிறாங்க பேரை. ஒரு பேர் சொல்லி கூப்பிட்ட ஒன்று எனக்கு ஆச்சரியம். என் கண்ணு முன்னால் அவர் எலும்பி பேரை சொல்லி கூப்பிட்டாரு. ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டு எலும்பி கொஞ்சம் அங்கிட்டு போன உடனே அப்படியே சொகுசாக படுத்துட்டு டக்குன்னு எலும்பி வேகமாக இருந்துச்சு போகுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பேரில் இங்கிட்டு தள்ளுங்கடாங்கிறதுக்குள்ளேயும் அது அப்படியே ஒரு மாதிரியா அதை நம்ம கலைச்சி போயிடுறோம். 4 பேரை சரி. அந்த மாதிரி தான் 20 லட்சம் பேரை வேகமாய் கொண்டு வந்திருக்கிறாரு மோசே. அப்புறம் வேகமாக வந்து செங்கடலை முன்னால் நின்னா என்ன நடந்திருக்குன்னா, செங்கடலுக்கு முன்னால் பெரிய தடை, பின்னால் பெரிய படை, ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை. இரவும் பகலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை. வாழ்வா சாவான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க நின்னாங்க. ஆண்டவர் இரவோடு இரவா அற்புதம் செஞ்சு கடலை பிளந்தார். பார்வோன் பின்னாலே துரத்தி வருகிறத பார்த்தா ஒரு பயம். முதல்ல உள்ளிருந்து வெளியே வந்த ஒரு பதட்டம், அப்புறம் பார்வன் துரத்துன ஒரு பதட்டம், அப்புறம் செங்கடலுக்குள்ள போகும்போது எப்படி பார்த்துருப்பாங்க, அப்படியே வந்திருந்தா என்னத்துக்கு ஆகும் தண்ணி போகும்போது. உள்ளே போகிறதுக்கு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். முதல்ல இதுக்குள்ளே போக சொல்கிறிய மொத்தமாக காலி பண்ண போகிறான் போல இன்னைக்கு அப்படின்னு. போகும்போதே ஒரு என்ன உங்களை போக சொன்னால் போவீங்களா? முதல்ல பாஸ்ட்டு போய் அந்த பக்கம் கரையை சேர்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம போவோம். அதுக்கப்புறம் நம்ம போவோம், என்னன்னு பார்த்துக்கிடுவோம். டெஸ்ட்டு பாஸ்ட்டை வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா நம்மளாம் என்ன செய்யணும்? வாழணும். இப்படி ஒரு பதட்டமான நிலைமையில மறுபடியும் தாண்டி வந்து, அப்புறம் மாறாவில் தண்ணி இல்லாமல் சுற்றி, அப்புறம் ஏலிமுக்கு வந்து, அப்புறம் மறுபடியும் ரெவிதீமுக்கு வந்து, அங்கேயும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு, இப்படி தொடர்ந்து அலைச்சல். தொடர்ந்து இந்த அலைச்சலினால் ஏற்பட்ட ஒரு களைப்பு, அலைச்சலினால் சூழ்நிலையினால் அவர்களுக்கு அங்கே ஒரு களைப்பு ஏற்பட்டது. சூழ்நிலையினால் அவர்களுடைய இருதயம், அவருடைய ஆத்துமா, சரீரம் இங்கே சோர்ந்து போனது. எவ்வளவு தூரம் தான் நீங்க நடப்பீங்க? எவ்வளவு தூரம் தான் நீங்க நடப்பீங்க? தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறாங்க, அலைந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த அலைச்சல் இந்த பகுதியில் இவர்களுக்கு ஏற்பட்ட ஆத்துமாவில் அவங்களுக்கு இளைப்பு வரல, சரீரத்தில் அவங்க விடாய்த்திருந்தாங்க. சரீரத்தில் அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க, பலன் குறைஞ்சு போயிருந்தாங்க. இந்த சரீரத்தில் சோர்ந்து போனவனை தாய்மார்களுக்கு சொல்கிறேன், முதலாளிகளுக்கு சொல்கிறேன், சரீரத்தில் விடாய்த்துறதுக்குள்ள வேலை வாங்கக்கூடாது. அதான் பைபிள் ஒழுங்கு. அவனுக்கு முதல்ல ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும், அவனுக்கு முதல்ல இளைப்பாறுதல் கொடுக்கணும். சரீரத்தில் அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லையா, உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், சரீரத்தில் ஒருத்தன் களைத்து போயிருக்கானா மறுபடியும் அநியாயம் என்ன செய்யக்கூடாதுன்னா வேலை வாங்கக்கூடாது. அது பயங்கரமான அநியாயம். அவனுக்கு முதல்ல தேவை ஒரு ரெஸ்ட் கொடுங்க. போப்பா கொஞ்ச நேரம் படுத்து தூக்கிட்டு வா, ரெஸ்ட் எடுத்துட்டு வா. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் அதுதான். இல்லை பாஸ்டர், என் பிள்ளை தான் என்ன அந்த மாக்கு வாங்குறான் பாஸ்டர்ன்றீங்களா? அதனால் சரீரத்தில் இளைத்து போய் சோர்ந்து போனவனை மறுபடியும் அவனை அட்டாக் பண்ண எப்படி இருக்கும்? அவனால் டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது. கவனிங்க, அவனால் அஃபென்ஸு பண்ண முடியாது, டிஃபென்ஸு பண்ண முடியாது, எதிர்த்து தாக்கவும் முடியாது, தன்னை காக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் ஏற்கனவே தொடர்ந்து அலைஞ்சு விடாய்த்து இருக்கிற நேரத்தில் அமலேக்கியம் வந்து அவர்களில் ஒரு கூட்டத்தை வெட்டினான் இருக்கு. காலையில் நம்ம தியானிச்ச பகுதி தான். இழைச்சு போனவன் நேரத்தை பார்த்து வெட்டுறது பயங்கரமான ஒரு விரோதம், துரோகம். நீ நல்லவனா அவன் நல்ல பலனோடு இருக்கும்போது அவனோட எதிர்த்து நின்று பார்க்கணும். ஏற்கனவே சோர்ந்து போனவனை போட்டு அடிக்கிறதுங்கிறது அது மோசமான ஒரு புத்தி. அது கர்த்தருடைய பார்வையில் அது மிகவும் பயங்கர கோபத்தை உண்டு பண்ணும் தேவனுக்கு.
அதனால்தான் என் ஜனம் இளைத்து போயிருக்கு, அவனை மேலும் போய் நீ அடிக்கிற. ஆண்டவர் மேல இருந்து பார்த்தாரு. அதனால அந்த கோபத்தில் தான் சொன்னாரு, இந்த அமலேக்கியனுக்கு விரோதமாய் தலைமுறை தலைமுறையா என் கை ஓங்கி இருக்குன்னாரு. அதனால்தான் சொன்னார், இந்த சூழ்நிலையினால் அவர்களுக்கு அடுத்தடுத்து பிரயாணங்கள் இருந்ததினால் இங்கே அவர்கள் விடாய்த்து போன ஒரு நிலைமை. இது எல்லாருக்கும் வரும். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு மனிதராய் பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே ஒரு சமயம் யூதேயாவிலிருந்து அவர் கலிலேயாவுக்கு புறப்பட்டு போகிறார். எதன் வழியாக போக வேண்டி ஏற்பட்டது என்றால் சமாரியா வழியாக போகணும். அந்த காலத்தில் மேலே கலிலேயா, கீழே யூதேயா, ரெண்டுக்கு நடுவில் சமாரியா. மேலிருந்து கீழே வந்தாலும் கீழே இருந்து மேலே போனாலும் சமாரியாவை கடந்து தான் போகணும். இப்போ இயேசு என்ன பண்றாருன்னா, அவர் யூதேயாவிலிருந்து புறப்படுகிறார், நடந்து போறார். நடந்து போகும் பொழுது சமாரியாவுக்குள்ள நுழையும் பொழுது வசனம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4:6 இப்படி சொல்லுகிறது, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய். எதனால? அருமை இரட்சகர் தேவகுமாரன், சர்வ வல்லவர், வார்த்தையினால் அனைத்தையும் சிருஷ்டித்த இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தெய்வம், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனிதராய் வந்தபடியினால், மனிதனுக்கு இணையாக 100% மனித தன்மையோடு இருந்தபடியினால், 100% அவர் தேவத்தன்மை, அதே சமயத்தில் 100% மனிதத்தன்மை அவருக்கு இருந்தபடியினால் வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய். அவர் ஆத்துமாவில் இப்ப இளைப்படையல, ஆவியிலும் நல்ல பலனா இருக்கு. ஆனா தொடர் பிரயாணம் இருந்ததுனால இப்போ அவர் சரீரத்தில் என்னவா இருக்கிறார்? இளைப்படைந்திருக்கிறார். இத யாருமே தவிர்க்க முடியாது. பொறுப்பு உள்ளவர்கள், நிறைவேற்ற வேண்டிய வேலைகள் நிறைய உள்ளவர்கள் எல்லாருக்கும் இது உண்டு. மனிதர்களாகிய நமக்கு அடுத்தடுத்து வேலைகளும் கடமைகளும் பொறுப்புகளும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறபடினால் இது எல்லாருக்கும் உண்டு. இளைப்படைகிற நிலைமை. ஆனால் அவர்களை நம்ம வித்தியாசமா பார்க்கக்கூடாது. இவர்களே சோர்ந்து போனாங்களா? மனிதனா இருந்தா அவனுக்கு சோர்வுன்னு வரத்தான் செய்யும். மனிதனா இருந்தா அவனுக்கு இந்த இளைப்படைகிற நிலைமை வரத்தான் செய்யும். இன்னொரு பகுதியில் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 10வது வசனம். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசேர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். 200 பேர் விடாய்த்தபடினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனாங்க. எத்தனை பேர் விடாய்த்தாங்க? 200 பேர். எத்தனை பேர்? 200. இந்த செய்தியை நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் நின்று போச்சு விடாய்த்து போனதுனால. இந்த சிக்லாக் இருக்கு பாருங்க, சிக்லாக். இந்த சிக்லாக் பகுதியில் தாவீதும் அவன் கூட இருந்தவங்களும் எல்லாத்தையும் இழந்து போய் அவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் தங்களை தாக்கின அமலேக்கியனை, இங்கேயும் அமலேக்கியன் தான் இருக்கான், இந்த அமலேக்கியனை சிறைபிடிக்கும்படி மறுபடியும் பின்தொடரும்படி தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். ஆண்டவர் போய் சொல்றாரு, போறாங்க. 600 பேர் புறப்பட்டாங்க. 600 பேர் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே 200 நின்று போச்சு. நான் நினைக்கிறேன் எபோ 60 இருக்கும், மேபி தெரில. 200 போய் நின்று போனதுனால, அவங்க விடாய்த்ததுனால, எப்பா தாவீது நீ போயிட்டு வா, நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம் அப்படின்னு இழைச்சி போனாங்க. அவங்கள பார்த்து தாவீது என்ன பண்ணலை, மறுபடியும் இழுத்துட்டு போகலை. பார்த்தீங்களா? இளைச்சவனுக்கு முதல்ல இளைப்பாறுதலை கொடுக்கணும். இல்லை நீ வந்துதான் ஆகணும் சொல்லக்கூடாது, நீ வந்துதான் ஆகணும் சொல்லக்கூடாது. அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்கணும். தாவீதுக்கு அந்த நீதி, தேவ நீதி தெரிஞ்சிருந்தது.
உடனே 200 பேரை விட்டுட்டு 400 பேர் போறாங்க. தாவீது தொடர்ந்து போனான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, செய்தியை கவனிங்க, எனக்கு என்ன ஆச்சரியம்னா வசனம் என்ன சொல்லுது? தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். இப்போ இந்த இடத்துல 600 பேர் போனாங்க, 200 பேர் நின்றுட்டாங்க, மீதி 400 பேர் தொடர்ந்து போனாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? மீதி 400 பேர் தொடர்ந்து போனாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வசனத்துல ஆவியானவர் ஒரு காரியத்தை ஹைலைட் பண்றாரு. எதை ஹைலைட் பண்றாருன்னா, தாவீதோ அந்த 400 மட்டும் சொல்லல. கவனிங்க, அந்த 400 மட்டும் ஆண்டவர் இங்க சொல்லல. அதுல கூட எதை ஹைலைட் பண்றாருன்னா, தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். அப்ப இங்க ஹைலைட் பண்ணப்படுறது எது? யாரு? தாவீது. ஏன் அப்படின்னா, இந்த பகுதியில் தாவீதும் விடாய்த்து போய் தான் இருந்தான். இன்னும் சொன்னா எல்லாரை விட தாவீது தான் அதிகமாக விடாய்த்து போயிருந்தான். எப்படின்னா, 3 நாள் பிரயாணமா பெலிஸ்திய நாட்டிலிருந்து புறப்பட்டு அவங்க வராங்க. டே அண்ட் நைட் 3 டேஸா அவங்க டிராவலில் இருக்கிறாங்க. நம்ம 4 மணி நேரம் டிராவல்லையே தன்னால் எல்லாம் கலண்டுருது. அக்கடான்னு எங்கடா விழலான்னு தோணுது. ஆனால் 3 நாள் இரவும் பகலும் அவங்க டிராவல் பண்றாங்க. முதல் வசனத்தை வாசித்து வந்த காரியம் இருக்கு பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே. அப்ப எத்தனை நாள் டிராவல் பண்ணிருக்காங்க? 3 நாள் டிராவல் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 3 நாள் பிரயாணத்தினால உண்டான இளைப்பு. இப்ப வந்து பார்த்தா சிக்லாக்ல எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கு. மனைவிமார்கள், பிள்ளைக, உடைமைகள் எல்லாவற்றையும் எதிரி அபகரிச்சுட்டு போயிட்டான். அதை பார்த்த உடனே இன்னும் ஆத்துமாவில் ஒரு சோர்வு. 2வது 3வது கூட இருந்தவங்க எல்லாரும் தாவீதை என்ன செய்யினாங்க? கல் வெளியில் உள்ள எரிய மாட்டான். நான் தாவீதை குறித்து பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல் யார் தான் எறிவா? நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க. நான் அது கூட இருக்கிறவன்றீங்க, நீங்கள் அதையும் தாண்டி உள்ளே இருக்கிறவங்கன்றீங்க. அப்படிங்க 3 நாள் பிரயாணம் ஒரு களைப்பு. வந்து பார்த்தா எல்லாம் இழந்தது ஒரு இளைப்பு. கூட இருக்கிற அத்தனை பேர் கல்லறிக்கிறத பார்த்தா இந்த 3 விதமான நெருக்கத்துக்குள்ள ஆளானது யாரு? தாவீது. எப்படி இருக்கும்? அதனால தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இருக்கிற எல்லாரை விட அதிகமாய் விடாய்த்து போனது தாவீது. இருக்கிற எல்லாரை விட விடாய்த்த சில பிள்ளைங்க உள்ள இருக்கிறீங்க, இருக்கிற எல்லாரை விட இழத்து போன பிள்ளைங்க இருக்கிறீங்க. அதனால தான் அந்த 400 பேர் தொடர்ந்து போனது விஷயம் இல்லை, அவர்களை காட்டிலும் அதிகமாய் விடாய்த்து போனது தாவீது. அதிகமாய் விடாய்த்து போனவன் தொடர்ந்ததுனால தான் அதுதான் விஷயம் என்று சொல்லி ஆவியானவர் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. தாவீதோ தொடர்ந்து போனான். தொடர்ந்து போறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு அங்கே ஹைட் பண்ணுறாரு, வெளிச்சம் கொடுக்குறாரு, ட்ராவல் பண்ணுறாங்க, எதிரியை கண்டுபிடிக்கிறாங்க, அங்கே போய் யுத்தம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் பறிச்சுட்டு போன எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் தாவீது என்ன செய்தான்? எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் இருக்குது. இதுதான் இந்த பகுதி. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, நான் இழந்த காரியம் சத்துரு அதை பறித்து கொண்டு போய் எந்த எல்லைக்குள்ள வைத்திருந்தாலும் அந்த எல்லைக்குள்ள உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் என் கால்களை பலப்படுத்துவார், என் இருதயத்தை பலப்படுத்துவார், என்னை தொடர வைப்பார். எனக்குரியதை சத்துரு எந்த எல்லைக்குள்ள வைத்திருந்தாலும் தேவன் என்னை பாய்ந்து போக பண்ணுவார். எனக்குரியதை மீட்டு கொண்டு வருவதற்கு என்னை திடப்படுத்துகிற தேவன் எனக்கு உண்டு என்பதை நான் விசுவாசித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளதை சத்துரு பறித்து கொண்டு போய் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ள உங்களை தேவன் அபிஷேகித்து கொண்டு போவாரு. அந்த எல்லைக்குள்ள ஆவியின் உலகத்தில் ஜெபித்து அந்த இரும்பு தாழ்பாளர்களை நொறுக்க வைப்பாரு, வெங்கல கதவுகளை உடைக்க வைப்பாரு. இழந்த அத்தனையும் திருப்பி கொண்டு வருவதற்கு திடப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு பலன் தருவார்.
அல்லேலூயா. இப்போ தாவீது அவன் டீம் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும் பொழுது அந்த ஆற்றை கடந்த பிற்பாடு ஒரு வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்குது. வெளியில ஒரு எகிப்தியனை அவர்கள் கண்டு. இருக்கா அந்த வசனம்? பைபிள்ல இருக்கா? 30 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு. நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி தெரியும். தேவ திட்டத்தின் பாதையில் நான் போய்கிட்டு இருந்தா எது நடந்தாலும் அது சம்பந்தத்துக்குரியதுதான். எனக்கு அந்த நேரத்தில் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தினால தான் அந்த காரியத்தை என்னை சந்திக்க வைக்கிறாரு. இதை புரிஞ்சவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்கணும். நான் ஆண்டவர் திட்டத்தில் நிற்கிறேன், ஜபத்தில் இருக்கிறேன், சித்தத்தில் நிற்கிறேன். அப்படி ட்ராவல் பண்ணும் பொழுது சம்பந்தம் இல்லாமல் யாரோ வந்த மாதிரி தெரியும். அவங்க சம்பந்தம் இல்லாமலாம் உன் வாழ்க்கையில் வர கர்த்தர் விட மாட்டார். உன் ட்ராவலுக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. போகும்போது இவன் தேடி போனது அமலேக்கிய கூட்டம். ஆனால் வெளியில் அகப்பட்டது ஒரு எகிப்தியன். ஒரே ஒருத்தன் சோர்ந்து படுத்து மயங்கி கரங்கி கிடக்கான். அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணாங்களா இவங்க? ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வச்சலான 2 திராட்சை பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். இவங்க புறப்பட்டு போறாங்க. வெளியில ஒரு எகிப்தியன் கிடக்கான். அந்த எகிப்தியனை தாவீதிட்ட கொண்டு வராங்க. மயங்கி கிடக்கான். உசுறு மட்டும்தான் இருக்கு. உசுறு மட்டும். அவனை தூக்கிட்டு வந்து தண்ணியை தெளிக்கிறாங்க. கண்ணு லேசாக திறக்கு. வேகமாக தண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. அப்புறம் சாப்பிட அப்பம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்ட உடனே அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்கான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவன் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்கிறான். இவன் ஏற்கனவே விடாய்த்து போயிருக்கிறான். யாரு? தாவீது ஏற்கனவே விடாய்த்து போயிருக்கிறான். விடாய்த்து போன தாவீது இவனை எதுக்கு கவனிக்கணும்? இவனுக்கு எதுக்கு தண்ணீர் கொடுக்கணும்? நீங்கள் ஒரு காரியத்துக்காக புறப்பட்டு போகிறீங்க. ஒரு அவசரமான சூழ்நிலை புறப்பட்டு போகிறீங்க. ரோட்டில் எத்தனையோ பிச்சைக்காரங்க கிடக்கிறாங்க, எத்தனையோ பேர் கிடக்கிறாங்க. நின்று நிதானமாக அவனுக்கு நீங்கள் ஒரு கப்பு காப்பி வாங்கி கொடுத்துட்டா போகிறீங்க? இல்லை, நம்ம வேலையை பார்த்தோமா? அப்படி நம்ம ட்ராவலில் தானே இருக்கிறோம். ஆச்சரியம் எனக்கு என்ன தாங்கலைன்னா, இந்த எகிப்தியனுக்கு தாவீது அப்பம் கொடுக்கான், தண்ணீர் கொடுக்கான், உதவி செய்கிறான். நான் யோசித்து பார்த்தேன், நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? நானே விடாய்த்தவன் தானே, நானே சோர்ந்தவன் தானே, நானே ஏற்கனவே இழந்து போயிருக்கிறேனே, நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று தாவீது அவனை விட்டு விடாமல் அவனுக்கு இறங்கி அப்பமும் தண்ணீரும் கொடுத்தான். ஏன் அப்படின்னா, நான் விடாய்த்தவன் தான், உண்மைதான். ஆனால் அவனை பார்க்கும் பொழுது என்னை விட அவன் நிலைமை மோசமா இருக்கு. கூட்டத்தில் இருக்கிறவர்களை விட தாவீது அதிகமாய் விடாய்த்தவன். இப்ப டிராவல் பண்ணும் பொழுது அவனை பார்க்கும் பொழுது தாவீதுக்கு என்ன தோணுதுன்னா, இவர்கள் எல்லாரை விட நான் விடாய்த்தவன் தான். ஆனா இவனை பார்த்தா என்னை விட இவன் அதிகமா விடாய்த்து போயிருக்கான். ஏன்னா நானாவது நடக்க முடிகிறது, அது கூட முடியாம இவன் மயங்கி கிடக்கிறான். நானாவது தொடர்ந்து பிரயாணப்பட முடிகிறது, அதுவும் முடியாம இவன் மயங்கி போய் கிடக்கிறத பார்த்த உடனே தன்னை விட விடாய்த்த ஒருவனுக்கு, கவனிக்கணும், நான் விடாய்த்து இருந்தாலும் என்னை விட இவன் விடாய்த்து இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு இறங்கி தாவீது அவனுக்கு உதவி செய்தான். ஒரு சத்தியத்தை நீங்களும் நானும் அறிஞ்சு கொள்ளணும். அது அல்லல் தட்டக்கூடாது. என்ன தெரியுமா? நம்மை விட விடாய்த்தவர்கள் நம் அருகில் உண்டு. நம்மை பொறுத்த வரையில எனக்கு என் பிரச்சனை தான் பெருசுன்னு நினைக்கிறோம். எனக்கு என் குடும்ப பிரச்சனை தான் பெருசு. ஐயா கவனிங்க, எனக்கு என் பிரச்சனை தான் பெருசு, என் காரியம்தான் பெருசுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை விட விடாய்த்தவர்கள் உங்கள் அருகில் இருக்கத்தான் செய்வார்கள்.
நீங்களாவது எழும்பி நடக்கிறீங்க, அதுவும் முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை மறந்துடாதீங்க. நீங்க விடாய்த்திருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டாண்ட் பண்றீங்க, டிராவல் பண்றீங்க, செயல்படுறீங்க. அது கூட முடியாமல் படுத்த நிலைமையில, மயங்கின நிலைமையில, சுருண்ட நிலைமையில விடாய்த்தவர்கள் நம் அருகில் உண்டு. அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து நாம் உதவ வேண்டும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தாவீது எவ்வளவு பெரிய படை வீரன் இல்லையா? இந்த தாவீதுக்கு ஒரு எகிப்தியன் வழி காமிச்சான். அந்த எகிப்தியனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, கீழே நடக்கிறத வாசித்து முடி, அப்பதான் ஜனங்களுக்கு புரியும். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு, எவ்விடத்தான் கவனிங்க. அப்ப யாருன்னு தெரியாமையே உதவி செஞ்சிருக்கான். கை வைத்தாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் சொந்தக்காரன், தெரிஞ்சவன், அவன் இவன் அப்படி அல்ல, கிரெடிட் எல்லாம் எதிர்பார்த்து அல்ல, தெரிஞ்சு அல்ல, அவனுடைய நிலைமையை பார்த்து உதவி செஞ்சிருக்கிறான். பசிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான், அது தெரிஞ்சவனோ தெரியாதவனோ. பசிங்கிறது காசா மக்களுக்கு ஒண்ணுதான், இஸ்ரவேல் மக்களுக்கு ஒண்ணுதான். பசி பட்டினிங்கிறது லெபனான் மக்களுக்கு ஒண்ணுதான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒண்ணுதான். அப்போ அவன் யாருன்னு தெரிவதற்கு முன்பதாகவே தாவீது உதவி செய்தான். இப்போ அவன் விசாரிக்கிறான், நீ யாருப்பா விசாரிக்கும் பொழுது கொஞ்சம் அவனுக்கு பலன் வந்ததுக்கு அப்புறம் அவன் சொல்றான் பாருங்களேன், அவன் நான் ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். இந்த வார்த்தை என்ன தொடும் பாப்போம். நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். இந்த உலகத்தில் நமக்கு பலன் இருக்கிற வரைக்கும் சக்கைய புளிவாங்க. இந்த உலகம் நம்ம பலன் எல்லாம் உரிந்து கொள்ளும். நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி, உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ உங்களுடைய ப்ரைவேட் கம்பெனியோ, உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும், சில நேரத்தில் குடும்பத்தில் கூட தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் கூட உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் உங்களை பயன்படுத்துவாங்க. இந்த எகிப்தியனை அவங்க கூட வச்சு வேலை வாங்கினாங்க. பிரயாணத்தில் போகும் பொழுது இவன் களைச்சு போன உடனே இவனை கட்டி ஏண்டா இழுப்பா, இவனை விட்டுட்டு போங்கடான்னு சொல்லி இடையிலேயே விட்டுட்டு போனாங்க. அதான் சொல்கிறான், பாவிங்களா, இத்தனை வருஷம் உங்களுக்கு உதவியாக இருந்தேனே, இப்போ நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு உதவி செய்கிறத விட்டு போட்டு என்னை விட்டுட்டு போகிறீங்களே. உலகம் இப்படித்தான், நீ பலவீனப்படும் பொழுது உன்னை கைவிடும். நீ விடாய்த்து போகும் பொழுது உலகம் உன்னை கைவிடும். நீ சோர்வடையும் பொழுது உலகத்தின் எஜமான்கள் உன்னை கைவிடுவார்கள். நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். ஆனால் அந்த கைவிடப்பட்ட ஒரு எகிப்தியனுக்கு ஒரு தாவீது என்றால், கைவிடப்பட்ட எனக்கு தாவீதின் குமாரனாகிய தேவன் எனக்கு இருக்கிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு என்னை பலப்படுத்த இருக்கிறார். இவ விசாரிச்ச உடனே இவனுக்கு பலன் வந்துருச்சா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும். அடுத்த வசனத்துக்கு வந்துரு. தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டின் இடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டின் இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது, இப்ப புரியுதா அவனை ஏன் அங்க கடந்தான்? இப்ப புரியுதா? உங்க தரிசனத்தை பெற்றவன் வாழ்க்கையில சம்பந்தம் இல்லாத எவனும் உள்ள வர தேவன் விட மாட்டாரு. அவன் எகிப்தியனா இருந்தாலும் ஒரு சம்பந்தத்தோடு தான் கர்த்தர் கொண்டு வருவாரு. விடாய்த்தவனுக்கு தாவீது வாலண்டியராக ஹெல்ப் பண்றான். என்ன ஆச்சரியம்னா, அந்த இவனை விட விடாய்த்த அந்த எகிப்தியனை கொண்டு தாவீதை கர்த்தர் வழி நடத்துறாரு. தாவீது எங்க போகணுமோ, தாவீது எங்க போகும்படி பிரயாணப்பட்டானோ அதற்கு கொண்டு போனது யாரு தெரியுமா? இவனை விட விடாய்த்து போன ஒரு எகிப்தியன். ஆச்சரியமா இருக்குல்ல? இவனை விட விடாய்த்து போன ஒரு எகிப்தியனை கர்த்தர் யூஸ் பண்ணி தாவீது எங்க போக வேண்டுமோ அங்க அவனை கொண்டு கர்த்தர் தாவீதை வழி நடத்தினாரு. அல்லேலூயா.
யாரையும் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. நான் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உண்டு. என்ன தெரியுமா? இவன் இருந்ததுனால, இவனுக்கு இவர்கள் உதவி செய்ததுனால தாவீதின் அலைச்சல்கள் குறைக்கப்பட்டுச்சு. தாவீதினுடைய அலைச்சல் எங்களுக்கு சில நேரத்தில் பிச்சைக்காரங்களாம் எங்களுக்கு கைடு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் ட்ராவலில் என்ன முழிக்கிறீங்க? பிச்சைக்காரங்க கூட அன்றைக்கி ஒரு நாள் ஒரு இடத்துல போயிட்டு லொக்கேஷன் தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன்னா, அப்போ ஒருவர்கிட்ட விசாரிக்க போகிறேன். விசாரிக்க போகும்போது அந்நேரம் போல் ஒருவர் வந்து வாலண்டியராக அவர் என்ன செய்கிறாருன்னா, உள்ளே வந்து இப்படி போங்க சார், இப்படி போனால் அந்த கட்டில் திரும்பி இந்த பக்கம் போனால் இது வந்துடும் சார்னு பார்த்தா, அவர் யாருன்னு பார்த்தா பிச்சைக்காரன். ஏற்கனவே காரில் ஒரு சாப்பாடு பார்சல் இருந்துச்சு. வாங்கினதை சாப்பிட முடியாமல் வச்சுருந்தோம். உடனே பிச்சைக்காரனை பார்த்த உடனே அவனை பார்த்தாலே தெரியுது, அவன் நமக்கு வழி சொல்கிறாயா, எடுத்து கையில் கொடுத்த உடனே இப்படி சொல்லிட்டு போகிறான். யாரையும் சாதாரண இடம் போற்றாதீங்க. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று, என்னை விட விடாய்த்தவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நான் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அருகில் இருப்பாங்க, உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க, கண்டுபிடிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நானே இந்த நிலைமையில் இருக்கிறேன். அவன் உன்னை விட மோசமாக இருக்கிறான். உன் வீட்டிலேயாவது அடுப்பு எரியுது, அவன் வீட்டில் எரிஞ்சு வாரக்கணக்காச்சு. உங்களை விட மோசமாக இருக்கான். கண்டுபிடிச்சு உதவி செய்யுங்க. நான் சொல்றது சரீர பிரகாரமான உதவி மட்டுமல்ல, பொருளாதார உதவி மட்டுமல்ல. விடாய்த்தவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம், விடாய்த்தவனுக்காக வார்த்தை கொடுத்து ஊழியம் செய்யலாம், விடாய்த்தவனை கண்டுபிடித்து ஆண்டவருக்குள்ள அவனை வழி நடத்தலாம். ஆவிக்குரிய உதவிகள் விடாய்த்தவனுக்கு செய்வதற்கு எல்லாருமே கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நீங்க செய்யும் பொழுது யாருக்கு தெரியும், விடாய்த்தவனாக இருந்தாலும் கொஞ்சம் அவன் பலனடைந்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல தேவன் கொண்டு வர முடியும். அவனை கொண்டு உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் குறைக்க முடியும். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க செய்யற எந்த செயலும் உங்களுக்கு விளைந்து வரும். நீங்க செய்கிற எந்த உதவியும் அது உங்களுக்கு விளைந்து பலனை கொண்டு வரும். இந்த கிருபைய இப்படிப்பட்ட பார்வை சபைக்கு வந்துட்டா ஒருவருக்கொருவர் பலனையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல சபை வளர்ந்துட்டா, சபையில விடாய்த்தவன் என்று ஒருவன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகள் 15:18. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். யார் இது? சிம்சோன் கூட அவனுடைய பலன் நமக்கு தெரியும். அவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி நம்ம எல்லாரும் அறிந்தவர்கள். ஆனா அப்படிப்பட்ட சிம்சோன் கூட இந்த இடத்துல விடாய்த்தவன், சோர்ந்து போனவன். எந்த அளவுக்குனா சாகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். இது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சிம்சோன் பலசாலி சாகக்கூடிய நிலைமைக்கு வந்தான். ஏன் வந்தான்னு சொல்றேன். இவனுக்கு இருந்த பலத்தை பயன்படுத்தி கழுதையின் பச்சை தாடை எலும்ப வச்சு எத்தனை பேரு? 1000 பேரை கொன்றான். இன்னைக்கு வரைக்கும் புரியாத பகுதி இதுவும் ஒன்று எனக்கு. எப்படி பண்ணா தெரில. ஒன்று தெரியும், தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருந்ததுனால, அந்த அபிஷேகம் இருந்ததுனால புரியாத தெரியாத காரியங்களை அவன் செய்தான். 1000 பேரை கொன்று முடிக்கிறான். எல்லா யுத்தத்தில் எல்லாவனும் காலி, எல்லாவனும் செத்ததுக்கு அப்புறம் தேடி பார்க்க எவனாவது இருக்கான்னு ஒருத்தனும் இல்லை. கடைசியில் அந்த எலும்பு அப்படி தூர போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஏன்னு கேட்கலா? 1000 பேரை கொண்டிருக்காங்க. நம்ம ஒரு கரப்பாம்பூச்சியை கொண்டுட்டு என்ன வார்த்தை வரோம்? ஒரு வாரமா அந்த டயர்ல இருக்கிறோம். ஒரு எலியை கொண்டுட்டு நம்ம எவ்வளோ டயர்டாக ஒரு காப்பி போடு பண்ணுறோம். எதுக்கு? ஒரு எலியை பிடிச்சிட்டு. ஆனால் 1000 பேரை கொண்டுட்டு விடாய்த்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இங்கே சிம்சோன் பலனற்று விடாய்த்து சோர்ந்து
இழைச்சு போயிருக்கிறான். ஏன் அப்படின்னா அவன் வீணாக கர்த்தர் கொடுத்த பலத்தை தேவையில்லாத காரியத்துக்கு, வீணான காரியத்துக்கு செலவழித்து அவன் சோர்ந்து போகல. கர்த்தர் கொடுத்த பலத்தை கர்த்தருக்காக, அவர் ஜனத்துக்காக, தேசத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக பயன்படுத்தி இழைத்து போனவன். பலத்தை கர்த்தருக்காய் பயன்படுத்தி இழைத்து போனவன். வீணாய் வாய் பேசி அல்ல, கதை பேசி அல்ல, ஊரை சுத்தி அல்ல, ஊர் கதை பேசி அல்ல. சில ஆட்கள் வீட்டில் வந்துட்டு போகாது, 1 மணி நேரமா கண்டதெல்லாம் பேசிட்டு அந்த வீட்டில் சொல்லும், கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன்னா அடுத்து இன்னொரு குடும்பத்தை பற்றி பேசுறது, ரீசார்ஜ் பண்ணது. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஒரு டீ போடுவியான்னு கேட்கும். அடுத்து ஏன்னா அடுத்து இன்னொரு குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு. அந்த மாதிரி வீணா வெட்டியா அவசியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு பலத்தை செலவழித்து சிம்சோன் இங்கே சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் கொடுத்த பலத்தை முழு மூச்சோடு கர்த்தருக்காக செயல்படுத்தி அவன் சோர்ந்து போனவன். ஆண்டவருக்கு பாப்பாரு, இவன் எதனால சோர்ந்து போனா? தேவ பிள்ளையே, ஆண்டவர் கொடுத்த கிருபைய, ஆண்டவர் கொடுத்த பலனை, ஆண்டவர் கொடுத்த வரங்களை, கர்த்தர் கொடுத்த அந்த உன்னுடைய வைராக்கியத்தை, அந்த உனக்குள்ள இருக்கிற எனர்ஜியை ஊழியம் செய்து ஜபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து கர்த்தருக்காக பயன்பட்டு நீ இளைத்து போய் இருப்பாயானால், நீ விடாய்த்து போய் இருப்பாயானால், இந்த நிலைமையில சாவதற்கு உன்னை விடுவதில்லை தேவன். பயன்படுத்தி சாகும் நிலைமைக்கு வந்தான். சில நேரத்தில் வரோம், சில நேரத்தில் வரோம். ஞாயிற்றுக்கிழமை காலைல ஊழியம் செஞ்சுட்டு போனால் சில நேரத்தில் ரத்தமே வரும். இங்க இருந்து எழுத்தின்படி ரத்தமே வந்திருக்கு எனக்கெல்லாம். ஏன்னா தானமா பிரசங்கம் பண்ணிட்டு போனால் நான் ரொம்ப சொகுசாக இருக்கலாம். ஆனால் ஆவியில் வைராக்கியம் கொண்டு வார்த்தையை உண்மையோடு ஆவியோடு ஜனங்கள் பலனடையன்னு சொல்லி நம்ம ஒரு உத்தரவாதத்தோடு ஊழியம் செஞ்சால், உத்தரவாதத்தோடு ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களும் விடாய்த்து போகத்தான் செய்வார்கள். ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னா, இவன் வெட்டிக்கதை பேசி வீணான காரியத்தை செய்து இவன் இப்ப விடாய்த்து போகல, என் பலனை என் ஜனத்துக்காக பயன்படுத்தி, என் கொடுத்த கிருபையை என் ராஜ்யத்துக்காக பயன்படுத்தி இப்ப விடாய்த்து போயிருக்கிறான். கர்த்தர் அப்படி உங்களை பார்க்க முடியுமா? தேவ பிள்ளையே, ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் சாகிற நிலைமைக்கு சிம்சோன் வந்திருக்கிறான். ஆண்டவரே, ஊழியம் செஞ்சுட்டேன், வேலையை முடிச்சுட்டேன், இப்போ என் நிலைமை முடிவுக்கு வந்துருச்சு, சாகத்தான் வேணுமா ஆண்டவரேன்னு கதர்னானா? கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? எனக்காக பயன்படுத்தி விடாய்த்தவர்களை அந்த நிலைமையில தேவன் விடுவதில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, வாசி பார்க்கலாம். அடுத்த 19 வசனத்தை வாசி. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. கைதட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். தனக்காய் பயன்படுத்தி இளைத்து போன சிம்சோனை சாக கர்த்தர் விடல. அவன் பலப்படும்படி, அவன் திடப்படும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு ஊற்றை உண்டு பண்ணினாரு. ஏற்கனவே இல்லை, ஆண்டவர் பிளக்க பண்ணினாரு. கர்த்தர் பிளக்க பண்ணி ஒரு ஊற்றை கொண்டு வந்தாரு. இந்த ராத்திரியில் விசுவாசத்தோடு நான் கன்ஃபஸ் பண்றேன், நம்ம சபைக்குள்ள இருக்கிற இந்த பிள்ளைகளில் ஆண்டவருக்காக செயல்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றி இப்போ இளைத்து போய் விடாய்த்து போய் பலனற்று போய் இருப்பீர்கள் என்றால், விடாய்த்தவர்களுக்காகவே தெய்வம் ஒரு ஊற்றை வைத்திருக்கிறாரு. விடாய்த்த பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காகவே ஒரு ஊற்றை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. அந்த ஊற்று உங்களை திடப்படுத்தும், அந்த ஊற்று உங்களை பலப்படுத்தும், அந்த ஊற்று உங்களுக்கு பலனை கொடுக்கும். விடாய்த்தவர்களுக்கான ஒரு ஊற்று. எங்க இருந்தாவது ஒரு ஊற்று வரும். சோர்ந்து போய் கிடப்போமா, படுத்த நிலைமையில் இருப்போமா, திடீர்னு காலையில் ஆண்டு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து நான் ஆராதிக்கும் பொழுது ஒரு வார்த்தை என்ன தேடி வருமா? அந்த வார்த்தை தான் நான் எழும்புவதற்கான எனக்கான ஊற்று. அந்த ஊற்று புறப்படுவதாக, இந்த சபையிலிருந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு புறப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக.
தேவ பிள்ளையே, அடுத்து தொடர்ந்து போக முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி, தொடர்ந்து என்னால கால் வைக்க முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி சோர்ந்து உள்ளான வாழ்க்கையில ஒரு இளைத்த நிலைமையில இருப்பீர்கள் என்றால் இந்த ராத்திரியில உங்களை தேடி அந்த ஊற்று வலிய வருவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 12:3. எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்க இழப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். இளைப்புள்ள நிலைமை இது ஒரு ஆவிக்குரிய இளைப்பு. இது என்ன இளைப்புனா, எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே நடக்கல. எவ்வளவு நம்ம இதுக்காக முயற்சி எடுத்தோம், எந்த காரியமுமே இதுல நடக்கல. ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியல. குடும்பத்துல, தொழில் சம்பந்தப்பட்ட காரியத்துல, ஊழியத்துல எவ்வளவோ முயற்சி எடுத்து கடைசியில் அந்த முயற்சிக்கான பலன், எவ்வளவோ ஜெபிச்சு அந்த ஜெபத்திற்கான பலன் பார்க்க முடியல. அப்படி நிலைமை வரும் பொழுது எல்லார் இருதயத்திலையும் ஒரு இளைப்பு வருது. அதான் இங்க எபிரேய நிருபக்காரர் சொல்றாரு, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத. இப்படிப்பட்ட இளைப்பு வரும் பொழுது, ஆவிக்குரிய இளைப்பு, ஜெபிச்சும் நடக்கல, முயற்சி எடுத்தும் கிடைக்கல, அப்ப என்ன செய்யலாம்? விட்டுலாமா? பிரயாணத்தை விட்டுலாமா? நிறுத்திடலாமா? இந்த மாதிரி ஒரு சோர்வான நிலைமை உங்களுக்குள்ள இருக்குமானால் தேவ பிள்ளையே, உடனடியா நீ அந்த நிலைமையிலேருந்து வெளியே வரணும். அந்த நிலைமையை தொடர விட்டா, அந்த நிலைமை தொடருமானால் உன் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். இதுக்கு மேல முடியாது, விட்டு விடலாம், இதுக்கு மேல வேண்டாம், நிறுத்தி விடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு உண்டானது ஆத்துமாவில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்டான ஒரு இளைப்பு. இந்த நிலைமை தொடருமானா அடுத்தடுத்து வருவது ஒரு அவிசுவாசம், சந்தேகம், கேள்வி. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைங்க உடனடியாக வெளியே வர வேண்டும். ராத்திரியில் யாராக இருந்தாலும் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ள ஜெபிச்சு நடக்கல, இவ்வளவு நாளும் பிரயாசப்பட்டும் கிடைக்கல, பேசாம நிறுத்திடலாம். ஜெபம் என்னத்துக்கு? எதுக்கு ஆராதனை? எதுக்கு ஊழியம்? எதுக்கு ஆண்டவர்? எதுக்கு சபை? ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய இளைப்பு உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஊழியம் செய்வாராக. அந்த மோசமான நிலைமையிலிருந்து அவர்கள் வெளியே வர தேவையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த ராத்திரியில் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு செய்வாராக. சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோமா? முழு சபையா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? இருக்கத்தான் செய்யறாங்க சபைக்குள்ள. ஆமென். பிரயாசப்பட்டு நடக்கல, கேட்டும் கிடைக்கல. அல்ல, ஆத்துமாவுல ஒரு இளைப்பு. விட்டு விடலாம், சோர்ந்து போயிடலாம், இனிமே தொடர வேண்டாம், ஜெபத்தை நிறுத்திடலாம், ஆராதனை நிறுத்திடலாம். இந்த ஆவிக்குரிய இளைப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. கர்த்தர் ஜனத்தை வெளியே கொண்டு வருவாராக. பிள்ளைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாராக. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க ஊழியம் செய்யுங்கப்பா, நீங்க ஊழியம் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எதிரான சூழ்நிலைகளினால் இளைத்து போகிற ஒரு நிலைமை. அடுத்து ஒரு சூழ்நிலை, அடுத்து ஒரு இளைப்பு உண்டு. அது எதனால் வருதுன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னாகமம் 11:11. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. அடேங்கப்பா, நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. வாடி போகிறது. ஏன்? ஆத்துமா அழியுதுன்னா, இந்தியா அழியுதுன்னா, இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் சண்டை நடக்குன்னா ஏன் வாடி போகுதா? இந்த மன்னாவை தவிர, இந்த வெஜிடேரியனை தவிர, இந்த வெஜிடேரியனை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நம்ம இலையில, நம்ம கண்களுக்கு முன்பாக, நம்ம பந்தியில வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். என்னல்ல, சொந்த விருப்பங்களினால் இளைத்து போகிற நிலைமை வரும். சொந்த விருப்பம், ராங் டிசிஷன்
அல்லது ராங் டிசையர், தவறான அல்லது சொந்த இச்சையான விருப்பங்களினால் அநேகருக்கு ஆத்துமாவில் என்ன வரும்? இளைத்து போகிற நிலைமை வரும். இந்த ஜனங்களுக்கு சொல்றாங்க, எங்க ஆத்துமா வாடுது. இந்த பயலை மாதிரி ஒரு மோசமான பயலை நான் யாரையும் பார்த்ததே இல்லை. சாப்பாட்டுக்கு ஆத்துமா வாடுனது இவனாத்தான் இருப்பான். அப்படியே உதடு வீங்கி போச்சு இவனுக்கு. காடையை கடிக்காம, சிக்கனை கடிக்காம, மட்டனை கடிக்காம, இந்த நான்வெஜ்ஜை கடிக்காம உதடுலாம் வீங்கி தொங்குது. நல்ல வேளை நம்ம ஊரில் இந்த பிராய்லர் கோழி மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு உதடு வீங்கிறோம். ஏன்னா 1000 ரூபா கொடுத்து என்ன வாங்க முடியாது? மட்டன் வாங்க முடியாது எல்லாராலையும். அதனால் சப்ஸ்டியூட்டாக அநேகருக்கு அந்த ஆசையை போக்குறதுக்காக வந்திருக்கு பாருங்க இந்த பிராய்லர். எங்க ஆத்துமா வாடுது. ஆத்துமா பாரத்தில் இல்லை, சொந்த விருப்பம். இவனை என்னத்தை கொண்டு அடிக்கலாம்? நீங்கள் கடைசியாக சொல்லுங்க. இவன் நிலைமை பாருங்களேன். அவன் என்ன சொல்றான்? என் ஆத்துமா வாடுது. இப்ப காரணத்தை, அந்த ஆத்துமா வாடுறதுனால 1ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆத்துமா வாழ்ந்ததுனால என்ன பண்றான்? கர்த்தரிடத்துல முறையிடுறான். சரி, ஏன் இவன் ஆத்துமா வாடுச்சு? எதுக்கு இவன் முறையிட்டான் அப்படின்னா 4ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள். என்னது பல ஜாதினா மற்ற இனம், புறஜாதிய ஜனங்கள், அவர்கள் எல்லாம் அந்நிய ஜனங்கள் இவர்களுக்குள்ள இருந்தாங்க. இப்ப வாசிங்க, பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இவனுக்கு என்ன கொழுப்புனா, இவன் கூட இருந்த மற்றவங்க அவங்களுக்குள்ள ஒரு இச்சை வந்து அந்த இச்சைக்கு அவர்கள் இச்சைக்காக அவர்கள் இழுப்புண்டார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து இவனும் இழுப்புண்டான். புரியலையா? என் ஃப்ரெண்டு 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிட்டாமா, அதே மாதிரி எனக்கு வாங்கி கொடுமா. வந்து எந்த காலில் நிற்கிறான்? அதையும் எடுத்துருங்க. அவன் பைக்கு வாங்கிட்டான், கேடிஎம் பைக்கு. உங்க அப்பா ஏடிஎம்மா வச்சிருக்காரு, நீ கேடிஎம் பைக் கேட்கறதுக்கு. அவன் வாங்கிட்டான். இப்ப புரியுதா? புறச்சாதிய மக்களுக்குள்ள ஒரு இச்சை இருந்துச்சு. அந்த இச்சை இவனுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆச்சு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு கூட்டத்தின் நடுவில் 1000 பேருக்கு நடுவில் நீ இருப்பாயானால் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் தான் அவனை இழுத்து கொண்டு வர வேண்டுமே தவிர அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தம் உன்னை இழுக்கப்படாது. உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வாசனை தான் அவனை இழுத்து கொண்டு வர வேண்டுமே தவிர அவனுக்குள்ள இருக்கிற இச்சை உன்னை இழுக்க கூடாது. புரியுதா நான் சொல்றது? அவன் இச்சிக்கிறான். புறஜாதிகளுக்குள்ள ஒரு இச்சை வந்துச்சு. அது அப்படியே இவனுக்கும். அவன் வீட்டில் சிக்கன் குழம்பு, ஏமா நீ எடுமா, உனக்கு வேண்டாம் நீ வாங்கு. அவன் எடுக்கிறான்னு கேட்கிறனா அது பொல்லாத குணம். அவர்களுடைய இச்சை இவர்களுக்குள்ள பாஞ்சு வந்துச்சா, உடனே இவன் சொல்றான், எங்க ஆத்துமா. இப்ப சொல்லுங்க, இவனை என்ன செய்யலான்னு? எங்க ஆத்துமா வாடுது. அதுக்காக முறையிடுறான், முறுமுறுக்கிறான், புலம்புறான். சொந்த விருப்பம், சுய இச்சை நம்மை இளைத்து போக பண்ணக்கூடியது. சொந்த விருப்பத்துக்கும் சுய இச்சைக்கு இடம் கொடுத்தால் சீக்கிரம் நீ பலன் இல்லாம போயிருவ. அப்படியே ஏங்கி கடைசியில் அப்படியே பலனற்று நீ போயிருவ. ராஜகுமாரன் தாவீது பிள்ளை, அவன் அப்படியே வியாதி பிடிச்சவன் மாதிரி மெலிஞ்சு போயிடுவான். ஏன் மெலிஞ்சானா, அவனுக்குள்ள ஒரு சுய இச்சை இருந்துச்சு. அந்த இச்சையை அடையணுங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அது அவனை மெலிய பண்ணியது.
சிலர் இயற்கையாகவே அப்படித்தான் இருப்பாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் சில ஆட்கள் நல்லா இருந்தவன் மெலிகிறான்னா தாய்மார்களே சம்திங்கிறாங்க. புரியுதா? இச்சை இழைக்க பண்ணும். புறஜாதிகளுடைய இச்சையினால இவன் இழுப்புண்டார்கள். இன்னைக்கும் சபைக்குள்ள இந்த தாக்கம் வரத்தான் செய்யுது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில, விசுவாசிகள் வாழ்க்கையில இழுக்கப்படுகிற நிலைமை வரத்தான் செய்யுது. கேட்டா சுத்தி இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல்ல அப்படி இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு காரியத்துக்கு மறந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க உலகத்தில் பல இடத்துல டிராவல் பண்ணுறாங்க, படிப்புக்காக, வேலைக்காக பல இடத்துல போய் தங்கி இருக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்தை, பெத்த தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இந்த காரியத்தை மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, என் பிள்ளைக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வாசனை தான் மற்றவர்களுக்குள்ள பரவணுமே தவிர மற்றவர்களுக்குள்ள இருக்கிற இச்சை என் பிள்ளைக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக. அல்லேலூயா. தானியேல் பாபிலோன்ல இருந்தான். பாபிலோனில் வாட தானியேலுக்குள்ள போகல. தானியேலுக்குள்ள இருந்த வைராக்கியம் பாபிலோன் முழுவதும் பற்றி பிடித்தது. குட்டிகளா, சிங்க குட்டிகளா, நீங்களாம் வளர்ந்து வருவீங்க, தேசத்தில் பல இடத்துக்கு போவீங்க, பல இடத்துல போய் நீங்கள் படிப்பீங்க, வேலை செய்வீங்க, நீங்கள் உட்காந்துருப்பீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாஸ்ட் சொல்கிறத இப்போ நீங்கள் கேட்கணும் இல்லையா? கவனி, உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்போ உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பாஸ்ட் ஊட்டி ஊட்டி வளர்க்காருல இந்த கிறிஸ்துவின் சத்தியம், இந்த வாசனை, இதுதான் உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு பெருங்கூட்டத்தை கிறிஸ்துவுக்குள் இழுத்து கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய இச்சை உங்க எல்லைக்குள்ளே வரக்கூடாது. உங்க எல்லைக்குள்ளே வரக்கூடாது. சூசான் அரண்மனையில் அவன் ஆமான் போய் சொல்லுவான் அகாசுவர் ராஜாட்ட. என்ன சொல்லுவான் தெரியுமா? ராஜா, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் பரம்பி இருக்கிறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் விகற்பமா இருக்கு. 3:8 நினைக்கிறேன், எஸ்தர் 3:8 சொல்லுவான். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நான் எப்படி இதை பார்க்கிறேன்னா, இந்த சபையிலிருந்து புறப்பட்டு போகிற வாலிப தம்பி தங்கச்சி, சின்ன பிள்ளைங்க, குட்டிகள், இவங்க உலகத்தில் எங்கே போனாலும் அவர்களை குறித்து சொல்லப்பட வேண்டும். இவங்க எல்லாரோடு கூட சேர்ந்து அப்படியே பிசைஞ்சு போகிறவர்கள் அல்ல. இவர்கள் செயல்கள் விகற்பமாக இருக்கிறது. ஏதோடு ஒட்ட மாட்டுக்காங்க. இவர்கள் தண்ணீரில் மூழ்கி எடுக்கப்பட்ட தாமரை இலை போன்று தண்ணிக்குள்ள இருந்தாலும் தண்ணி பட விடமாட்டார்கள். அல்லேலூயா. விகற்பமாக இருக்கு. அப்படித்தான் உன்னை குறித்து சொல்லப்படணும்ப்பா. பாப்பா, உன்னை குறித்து அப்படித்தான் சொல்லப்படணும். சொன்னதெல்லாம் கேட்பான். அம்மா சொல்றத, அப்பா சொல்றத, கர்த்தர் சொல்றத, ஊழியக்காரன் சொல்றதை தான் நீ கேட்கணும். உலகத்தில் பாவத்தின் காரியத்தில் நண்பர்கள் கூட இருக்கிறவன் அதெல்லாம் சொல்றதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. உன்னை குறித்து சொல்லணும் அவர்கள் எல்லாரும். இவன் செயல் விகற்பமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது, வேறுபாடாக இருக்கிறது. அவனுடைய அர்த்தம் தாறுமாறா அல்ல, அந்த அர்த்தத்தில் அல்ல. இவன் செயல் வித்தியாசமா இருக்கு, இவனுடைய பாதை வித்தியாசமா இருக்கு. இவன் நம்ம கூட வருவான், ஆனால் சினிமா தியேட்டருக்கு வரமாட்டான். நம்ம கூட வருவான், டாஸ்மாக்கு வரமாட்டான். நம்ம கூட இருப்பான், ஆனால் கண்ட காரியத்தில் ஈடுபட மாட்டான். இவன் செயல் வித்தியாசமா இருக்கிறது. சூழ்நிலையை காரணம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்ன சொல்லுதா நம்ம பிள்ளைங்களா? கலாச்சாரம் பாஸ்டர், கலாச்சாரம் அப்படி இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? அப்படியா? கலாச்சாரம் அப்படி இருக்கா? ஏற்கனவே சொன்னேன் நினைக்கேன், மும்பை டு குஜராத் அந்த ஹைவேல ஒரு குறிப்பிட்ட, குஜராத்தில் நெருங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கிராமம் இருக்கு.
அந்த கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு. ஒரு பெண்ணை ஒரு பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணை அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. திருமணத்துக்கு முன்பதாகவே திருமணத்துக்கு முன்பு அனுப்பி வச்சு கொஞ்சம் மாதம் கழித்து அந்த பெண் கர்ப்பமானானா வயிற்றை தள்ளிட்டு வந்து மேடையில் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இது அவங்க வீட்டு அவங்க ஊர் கலாச்சாரம். இது நமக்கு சரியா இருக்குமா? அவ கர்ப்பம் ஆகலன்னா மறுபடி தாய் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் மாசம் கழித்து அடுத்த இன்னும் ஒரு பையன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. கேட்டா கலாச்சாரம்மா. ஐயா, கலாச்சாரத்தை மதிக்கிறோம், ஆனா இந்த வேதத்துக்கு உட்பட்ட கலாச்சாரத்தை மட்டும்தான் நம்ம மதிக்கணுமே தவிர இந்த சத்தியத்துக்கு மரணம் இருக்கிற எந்த கலாச்சாரத்தையும் தூக்கி தூர போடு. அவைகளை விட என் வேத சத்தியம் சொல்லுகிற இந்த வழி எனக்கு முக்கியம். கலாச்சாரம் கலாச்சாரம் போகாத. இன்னைக்குள்ள கலாச்சாரம்னா நல்ல பேண்ட் போடக்கூடாது, கிழிஞ்ச பேண்ட் தான். ஒரு பிள்ளை அப்படித்தான் பெங்களூரில் நல்ல பேண்ட் எடுக்க மாட்டேங்க, அப்படியே விற்கிறான் கொடுமைக்கு. நானும் கேட்டேன் ஒரு பையன், ஏன் அப்படி விற்கிறீங்க அப்படின்னு. இது எப்படியே தயாரிப்பீங்க அப்படின்னா, நல்ல பேண்டாக செஞ்சுட்டு அதை கிழிச்சு விடுவோம், அதை கிழிச்சு விடுவோம். அப்படி தானே? மணிக்கணக்காக சீவிட்டு உழைச்சி போடுவோம். ஒரு பிள்ளை பேண்டு மேலேயும் கீழேயும் கிழிஞ்சு, சட்டை அங்கேயும் இங்கேயும் கிழிஞ்சு தொங்கி பெங்களூரில் பாருங்க இப்படியே பார்த்துட்டே வரா, கிழிஞ்சு தொங்குது, இப்படியே பார்த்துட்டே வரா. எய்த்தாப்புல ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அவன் சொல்றான், இன்னும் ஒரு முறை இந்த தெருவில் உன்னை பார்த்தேன் அடிச்சு வரட்டிடுவேன், 30 வருஷமா என் தெருவில் நீ வந்திருக்கிற, ஓடி போயிட அப்படின்னா. புரியலையா? 30 வருஷமா இந்த தெருவை நான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன், புதுசா இப்ப வந்து ஏன் தொழிலை கெடுக்க பார்க்க? அவ கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை, ஆனா வெளியில பிச்சைக்காரனோட கேவலமா இருக்கா. கேட்டா அதுக்கு பேரு தூரப்போடு ராஜா. அவன் கலாச்சாரம் கலாச்சாரமா மண்ணாங்கட்டியா? புரியுதா உங்களுக்கு? என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க, கலாச்சாரம் அப்படி இருக்குது. தானியலுக்கும் கலாச்சாரம் இருந்துச்சு, கலாச்சாரம் அவனுக்குள்ள வரலை, அவனுடைய வைராக்கியம் தான் வெளியே வந்துச்சு. தேவ பிள்ளையே, நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்கணும். இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எந்த இடத்துக்கு போனாலும் உனக்குள்ளிருந்து வர வேண்டியது, ரோஜா பூ முள்ளுகளுக்குள்ள நடுவில் இருந்தாலும் வாசனை வீச அது மறப்பது இல்லை. சந்தன மரத்தை நீ எவ்வளவு உரசினாலும் வாசனை வெளியே கொண்டு வர அது தயங்குவதே இல்லை. நீ கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்துவுக்கு உனக்குள் பிறந்த ஒரு ஆவிக்குரியவன் என்பதை மறந்துடாத. ஓ வாசனை வெளியே வரணும் ராசா, உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தம் வெளியே வரணும், உன்னுடைய அபிஷேகம் வெளியே வரணும். வெளியே இருக்கிறது உனக்குள்ள போகக்கூடாது, இழுக்கப்படக்கூடாது. இந்த காரியத்தில் கர்த்தர் நம் சபையை வேலி அடைப்பாராக. பிள்ளைங்க எத்தனையோ இடத்துல இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லா பெத்த தாய்களுக்கு வயிற்றில் நெருப்ப கட்டுகிற ஒரு சம்பவம், ஒரு காலம், இந்த மாதிரி காலம். உங்கள் கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு பயம் இல்லை. நான் உங்கள் கையை விட்டு உங்கள் பிள்ளைங்க வெளியில் போகும் பொழுது எல்லா தாய்க்கும் தகப்பனுக்கு நெருப்ப கட்டுகிற ஒரு அனுபவம் தெரியுமா? பிள்ளை வெளியில் இருக்கிறா. இந்த சூழ்நிலையில் உன் முழங்கால் ஜபம் உன் பிள்ளை வாசனை வெளியே கொண்டு வரும். அவன் உலகத்தின் இச்சம் உன் பிள்ளையை வஞ்சிக்காதபடி கர்த்தர் உன் பிள்ளையை பாதுகாப்பார். அனுதின ஜபத்தில் பிள்ளையை வேலி அடைக்க மறக்காதீங்க. அனுதின ஜபத்தில் பிள்ளையுடைய பரிசுத்தத்தை வேலி அடைக்க மறக்காதீங்க. அனுதின ஜபத்தில் பிள்ளையுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டியது ஆண்டவரே ஒன்னே ஒன்று தான், படிப்பை தாங்க தருவார், ஞானத்தை தாங்க தருவார். இதை மட்டும் கேட்காதீங்க. நீங்கள் கேட்க வேண்டியது, எங்கிருந்தாலும் என் பிள்ளைக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தா எல்லா தீமைக்கும் அவன் விலகி இருப்பான், அவன் விலகி இருப்பான். இதை கேட்க நம்ம மறக்கக்கூடாது. அல்லேலூயா. சொந்த விருப்பங்களிலான நமக்கு இளைப்பு வரும், நமக்கு சோர்வு வரும்.
இருக்கிற நமக்குள்ள வாலிபர்களுக்குள்ள ஏதாகலும் சொந்த விருப்பத்தை உள்ள வைத்து கொண்டே கர்த்தரை தேடுவோம் என்றால் இந்த சொந்த விருப்பம் காலப்போக்கில் உன்னை சோர்வடைய பண்ணும். இந்த சொந்த விருப்பத்தை தூர வச்சுட்டு உன் கையை உயர்த்தி ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. முழங்கால் படிடுவோம் எல்லாம். ஆண்டவரே, சூழ்நிலையினால சோர்ந்து போன பிள்ளைங்க இங்க உண்டுப்பா. சூழ்நிலையினால இழைச்சு போன பிள்ளைங்க உண்டுப்பா. குடும்ப பிரச்சனை, சரீர போராட்டம், தொழில் ஏற்பட்ட பாதிப்பு, இதோட விட்டுறலாங்கிற ஒரு சூழ்நிலையில் உண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை கர்த்தர் இந்த ராத்திரியில் பலப்படுத்துவாராக. தாவீதை போல இழப்பினால இளைத்து போனவர்கள் இங்கே உண்டு. இந்த பிள்ளைகளை கர்த்தர் இப்ப பலப்படுத்துவாராக. சிம்சோனை போல கர்த்தருக்காக ஓடி ஓடி பிரயாசப்பட்டு இளைச்சு போனவங்க உண்டு. அவர்களையும் தேவன் பலப்படுத்துவாராக. சிம்சோனுக்கு ஒரு ஊற்று இருக்குமானால் எனக்குள்ள ஓடுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி உண்டு. இந்த நதி இந்த மாலையில் புரண்டு வரணும், ஓடி வரணும். இந்த ஆலயத்துக்குள்ள யார் எல்லாம் இளைத்து போயிருக்கிறாங்களோ, சோர்ந்து போயிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஊழியம் செய்வாராக. எல்லாம் ஒருமித்து ஜெபம் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சுங்க இருக்கிற அநேகர் இளைச்சு போய் தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் இளைத்து போய் தான் இருக்கிறீங்க. அத்தனை பேருக்குள்ளும் ஒரு ஊற்றை தேவன் உண்டு பண்ணுவாராக. அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்கிற ஒரு ஊற்று, அவர்களை திடப்படுத்துகிற ஒரு ஊற்று. அல்லேலூயா. அங்கே ஒரு நதி உண்டு, அது தேவநதி. அல்லேலூயா. அந்த நதி இப்போ புரண்டு வரட்டும், ஓடி வரட்டும். சோர்ந்து போன அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த நதி இப்போ ஓடி வருவதாக. தகப்பனே, தகப்பனே, இந்த ராத்திரியில் உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், சரீர போராட்டம் ஒரு பக்கம், குடும்பத்தில் உள்ள நிலைமை இன்னொரு பக்கம். ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த ஜனம் இளைத்து போயிருக்கிறாங்க. விட்டுறலாம், வேண்டாம், நிறுத்திடலாங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் விடுவதில்லை. சிம்சோனை விடல. அவனுக்கு ஒரு ஊற்றை உண்டு பண்ணினது போல இந்த ராத்திரியில ஒன்ன விடமாட்டாரு. நீ அவருடைய சுதந்திரம், நீ அவருடைய பிள்ளை, நீ அவருக்கு உரியவன், நீங்கள் அவருக்கு உரியவர்கள். இளைத்த நிலைமையிலேயே கர்த்தர் உங்களை விடுவதில்லை. உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒரு ஊற்று இருக்கிறது. அது தேவ ஊற்று, அது தேவ ஊற்று. அந்த ஊற்றிலிருந்து வார்த்தை புறப்படட்டும், அபிஷேகம் புறப்படட்டும், கிருபை புறப்படட்டும், வல்லமை புறப்படட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் இந்த மாலையில சோர்ந்த பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் இறங்கி வருவதற்காக எலியாவை தட்டி எழுப்பினவர். அல்லேலூயா. அவன் தாவீதை பலப்படுத்தினவர். இந்த மாலையில இந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே என்னை உயிர்ப்பிங்கப்பான்னு கேளுங்க, என்னை உயிர்ப்பிங்கப்பான்னு கேளுங்க. நம்ம பிள்ளைகளுக்காக வெளியூரில், வெளிநாடுகளில், வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். என் பிள்ளைகள் மேலே லோக்கலில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்குள்ளே இருந்து அபிஷேக தைலம் வெளியே வரணும், கிருபை வெளிப்படணும். ஆமென். அபிஷேகம் வெளிப்படணும், கிறிஸ்துவின் வாசனை வெளியே வரணும். உலகத்தின் இச்சை என் பிள்ளைக்குள்ளே வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க தாய்மார்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற இச்சை என் பிள்ளையை தொடக்கூடாது. என் பிள்ளைக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உலகத்தை இழுத்து கொண்டு வரணும், கொண்டு வரணும், கொண்டு வரணும், கொண்டு வரணும். ஜெபம் பண்ணுங்க, வேலி அடைச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் மேலும் உங்களுடைய பாதுகாப்பு உண்டா இருப்பதாக, பாதுகாப்பு உண்டா இருப்பதாக. ஒவ்வொருவரையும் நாங்கள் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் உள்ள சேனை எழும்பட்டும்.
ஆமை ஒத்து போகிற கூட்டம் அல்ல, வேறுபிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, தனியே வாசம் பண்ணுகிற கூட்டமாக இவர்கள் எங்கு போனாலும் பேர் பெறுவார்களாக. வேலி அடைக்கிற பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு வைராக்கிய ஆவியை தருவீராக. உலகம், மாமிசம், பிசாசு பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உலகம் பயங்கர மோசம், உலகம் பயங்கர ஆபத்து, உலகத்தின் வாசனை வரக்கூடாது. என் பிள்ளைகளை வேலி அடைக்கிறோம்ப்பா. விட மாட்டாரு. இன்னைக்கு படுத்திருக்கிற நீ, இந்த ராத்திரியில் உன்னை சந்திக்கிற இந்த ஊற்று உன்னை எழுப்பி விடும், உன்னை தொடர்ந்து போக வைக்கும். இழந்தவைகளை மீட்க வைப்பாரு. இழந்தவைகளை தாவீது மீட்டு கொண்டான். ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்ள கர்த்தர் இந்த சபைக்கு கிருபை தருவாராக. நீங்க கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.